கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை நம்ம எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படக்கூடாது. கவலைப்படுவது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒன்றும் சாதிக்க முடியாது. நம்முடைய சரீரம் ஒடுக்கப்படும், நாம் பலவீனப்பட்டு போவோம். அதற்கு பதிலாக எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நம்முடைய விண்ணப்பங்கள் இந்த நாளில் என்ன விண்ணப்பம் இருக்கிறது, அதை ஸ்தோத்திரத்தோடு ஒவ்வொரு காரியத்திற்காக கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கடந்த காலத்தை குறித்து நாம் யோசிக்காமல், கடந்த பாதை நாம் அதை குறித்து கவலைப்படாமல் நாம் ஸ்தோத்திரத்தோடு, ஆண்டவர் இந்த காரியம் இவ்விதமாய் நடந்தது, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும்போது, ஜெபிக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று. நம்முடைய புத்திக்கு எட்டாத சமாதானத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வோம். கவலைப்படுவது நிமித்தம் நாம் பெற முடியாது. அதற்கு பதிலாக நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.